எல்லோருக்கும் வணக்கம். இந்த சஹஜ்மார்க்க பாதை அப்படின்றது உலகத்துக்கு இப்போ ஒரு 100 வருடங்களுக்கு மேலாக ஆகுது. நம்ம மிஷனுடைய சரித்திரம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய ஆதிகுரு லாலாஜி மகாராஜ் இந்த சிஸ்டம் இந்த உலகத்துக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் காணாமல் போன விஷயத்தை திரும்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிராணாகுதியில் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா தசரதருடைய சந்ததியில் 72 சந்ததிக்கு முன்னாடி காணாமல் போன ஒரு விஷயம். ஒரு சந்ததிக்கு இவ்வளோ வருஷம் போட்டு பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சில ரிஷிகளும் சில அவதாரங்களும் இந்த டிரான்ஸ்மிஷன் விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தன்னுடைய கருத்து முழுக்க டிரான்ஸ்மிஷனாக சொன்னதாக சாரிஜி மகாராஜ் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஸோ அப்பப்போ அங்கங்கே இது இருந்திருக்கு. ஆனால் இதை ஒரு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி உருவாக்கி திரும்பி கொடுத்த பெருமைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாலாஜி மகாராஜ். அதை அவர் உருவாக்கி பேக்கேஜ் பண்ணி பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து அதை தன்னுடைய சிஷ்யனான பாபுஜி மகாராஜ் மூலமாக இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. லாலாஜி மகாராஜ் காலத்தில் பாபுஜி மகாராஜுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் தொகுப்புகள்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றதுக்கு இந்த 10 மேக்சிம்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு மேலேருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. லாலாஜி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அபியாசியுடைய முன்னேற்றம் அப்படின்ற விஷயங்கள் அவர் சொன்ன விஷயங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு தெரிந்த விஷயங்கள் ரொம்ப கம்மி. அவர் அதில் ஒரு அபியாசிக்கு எது முக்கியம் அப்படின்னு சில விஷயங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான 3 விஷயங்கள் சாரிஜி மகாராஜ் நிறைய டாக்ஸ் இதை பற்றி கொடுத்துருக்காரு. முதல்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையானதை விட கம்மியாக நமக்கு உடல் நலம் இருக்கணும் இல்லத் அப்படின்னு சொல்றார். இதை பற்றி சாரிஜி மகாராஜ் ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். அவருக்கு அந்த காலத்தில் பிடிச்ச ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துராமன் அப்படின்ற ஆக்டர் மாஸ்டருக்கு சாரிஜி மகாராஜ் ரொம்ப பிடிக்கும். அவர் தன்னுடைய இள வயதிலேயே ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டார். அதை பற்றி பேப்பர் வந்தபோது மாஸ்டர் அதை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அவர் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஆள். தினசரி 1 hour ஜாகிங் இந்த மாதிரிலாம். இன்ஃபேக்ட் ஜாகிங் போகும்போது தான் போயிட்டு தான் சொல்லுவாங்க. கமலஹாசன்ற ஆக்டர் கூட போகும்போது போனாங்க விழுந்தாங்க, இவர் மடியில் தான் இறந்ததாக சொல்லுவாங்க. அதை பார்த்தபோது மாஸ்டர் சொன்னார், தன்னுடைய உடல் நலம் அவ்வளோ நல்லா இருந்ததுனால உள்ளே இருந்த பிரச்சனை அவருக்கு தெரியாமல் போயிடுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தால் உடல்நிலை நம்மளுடைய என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்போம், திடீர்னு பேஸ்மெண்ட் வீக் ஆகிடும், போட்டுன்னு போயிடுவாங்க. இதில் இன்னொரு முக்கியமான கருத்தும் இருக்குது. நம்மளுடைய ஆணவம் ஜாஸ்தியாகிறதுக்கு முக்கியமான காரணம் நான் நல்ல ஹெல்த்தியாக இருக்கேன், புஷ்டியாக இருக்கேன் அப்படின்ற போது எதுக்கு கடவுள், எதுக்கு ஒரு டாக்டர், எதுக்கு மற்றவங்களாம் அப்படின்ட்டு ஒரு தெம்பாக இருக்கும். இது வயசாக தான் அந்த பிரச்சனைகள் வரும்போது தான் கூட இருக்கிறவங்களுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த பக்குவம் வந்துடுத்துனா அப்படி இல்லைன்னா கூட தேடிக்கோ அப்படின்றார். பாபுஜி மகாராஜ் ஒரு இடத்துல சொல்கிறார், உடல்நிலை சரியில்லைனா கூட 3 நாளைக்கு மருந்து சாப்பிடாதீங்க. நேச்சர் உங்கள் மூலமாக எதையோ ஒரு மாற்றத்தை உங்களுக்கோ உங்கள் மூலமாக கொடுக்கணும்னு ஆசைப்படுது. என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஏதோ நடக்குது, அது என்னன்றதை அப்சர்வ் பண்ணி பாருங்கள்.
இதை தான் திரும்பி திரும்பி லாலாஜி மகாராஜ் அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தார். அவருக்கே உடல்நிலை பிரச்சனை வந்த பொழுது அவருடைய சத்சங்கிகள் குருபாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்திக்கு இதெல்லாம் நீங்கள் மாற்றிட முடியுமே, உடனடியாக எடுத்துட முடியாதான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், இல்லை இது ஏதோ ஒரு தேவைக்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, அதனால தான் அவர் இள வயதில் சீக்கிரமாக போயிட்டு தான் சொல்லுவாங்க. இது நமக்கு நம்மளுடைய நம்மை தாண்டிய ஒரு சக்தி மேலே நமக்கு ஒரு எப்பவும் ஒரு பிடிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மரியாதை இருக்கும். உடம்பு நல்லா இருந்தால் ஒரு கெத்தாக இருக்கும் இல்லையா, இல்லைன்னா கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது நல்லது. இது லாலாஜி மகாராஜ் சொன்ன முதல் விஷயம். இரண்டாவது, லாலாஜி மகாராஜுடைய சரித்திரத்தை படித்து பார்த்துருந்தீங்கன்னா அவருடைய குடும்பம்லாம் ஜாகீர்தார் அப்படின்னு சொல்லி வந்த குடும்பம். லாலாஜி மகாராஜுடைய சந்ததியில் அவருடைய கொள்ளுதாத்தாவோ அதுக்கு முன்னாடியோ அக்பருடைய சாம்ராஜ்யத்தில் அவருக்கு சந்தோஷமாக ஏதோ நடந்தபோது 600 கிராமமோ என்னமோ கொடுத்தாங்க. அந்த கிராமங்கள்லாம் சேர்ந்துருந்து தான் ஜாகீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நிறுவனம் பண்ண குடும்பம். அது ஒரு கட்டத்தில் வரும்பொழுது அவரிடமிருந்து அவருடைய சந்ததியிலிருந்து அவருடைய தந்தையிட்டேருந்து பறிக்கப்படுகிறது. அந்த கேஸ் தோத்துடுறாங்க, வேறு ஊரில் போய் செட்டில் ஆகிறாரு, ஃபத்தேகருக்கு வராரு. அங்கே தான் அவருடைய அதான் ராஜா மாதிரி இருந்த குடும்பம்னு நம்மளெல்லாம் சொல்லுவோம். அவர் எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் வாழ்ந்து காட்டினவர். அவருடைய உடல்நிலை பிரச்சனை இருந்தபோதும் தன்னுடைய சக்தியை தம்மேல யூஸ் பண்ணாமல் அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்குது அப்படின்ட்டு கொண்டவர். அதே மாதிரி நமக்கு தேவையான அளவு சொத்தோ இல்லை பணமோ அதை விட நிறையா வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கடவுள் மேலே நம்பிக்கை நமக்கு போக ஆரம்பிக்குது. ஒரு தடவை சார்ஜி மகாராஜ் சுவிட்சர்லாண்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ யாரோ ஒருத்தரை இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இவர் சஹஜ் மார்க்கில் சேரணுன்றோ அவர் பேசும்போது அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லார். அவர் ஒரு மலை மேலே வாழ்ந்துட்டு இருந்தாராம், தனியாக வீடு இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் வீடுன்னு சொல்லி சொன்னார். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இவர் மாஸ்டர்கிட்ட சொன்னாராம், ஐ ஹாவ் எவ்ரி திங் இன் லைஃப், ஐ டோன்ட் நீட் காட் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எனக்கு என்னென்னலாம் தேவையோ அதோட நிறையாவே இருக்குது, எனக்கு எதுக்கு கடவுள்? பணம் இருக்குது, நல்ல சொத்து, அழகான இடம், நல்ல உணவு, அதை காரணம் காட்டி அதை ஒரு விஷயமாக சொல்லி ஒருத்தர் மாஸ்டர் சொன்னார். தேவையானதோட பிரச்சனை பணம் கம்மியாக இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, இவ்வளோ பேர் இருக்கும், நம்ம எல்லாருமே மெட்டீரியல் லைஃப்பில் வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஏதோ ஒரு நம்மளோ இல்லை நம்ம வீட்டுக்காரரோ நம்ம அப்பாவோ அம்மாவோ யாரோ இல்லை சகோதர யாரோ சம்பாதிச்சிட்ருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு 10 ஜென்மத்துக்கு நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கையில் பணம் இருக்குதுன்னு சொன்னால் நாலுலேருந்து வேலைக்கு போவோமா இல்லை செய்ய மாட்டோம். அப்படியே ஒரு இதாகிடும். ஸோ என்ன ஆகுது, உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க ஆரம்பிக்குது. பாபுஜி மகாராஜ் சரி சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொன்னது முக்கியமான விஷயம், லேசினஸ் மட்டும் வந்துடக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டு சோம்பேறித்தனம் வந்துடக்கூடாது. சோம்பேறித்தனம் வராமல் இருக்கணும்னா நம்ம சுறுசுறுப்பாக ஓடிட்டே இருக்கணும். சுறுசுறுப்பாக ஓடணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம படிக்கிறதோ இல்லை போகிறதோ வேலைக்கு எதுக்காக போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கை சுமூகமாக நடக்கணும், சொத்து சேர்த்து கோடிக்கணக்கான அப்படின்றது சுமூகமாக நடக்கும். அன்னன்னைக்கு பிரச்சனை அன்னன்னைக்கு வாழ்ந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு அதனால தான் மாஸ்டர் அடிக்கடி சொல்ல, ஏழைகளுக்கு சம்ஸ்காரம் ரொம்ப கம்மியாக தான் சேரும். ஏன்னா அன்னி பிரச்சனை அவங்க அன்னி பார்த்துடுறாங்க. பணக்காரங்களுக்கு வெயிட் பண்ணி ஆகணும். நிறையா பணம் இருந்ததுன்னா சில சமயம் அடுத்த ஜென்மம் அதுக்கு அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஏழைங்களுக்கு அன்னி பிரச்சனை அன்னியோட முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு அந்த சம்பாதிக்கிற பிரச்சனையிலே அவங்களுடைய போகுன்றது கழிஞ்சு போயிடுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் இரண்டாவது விஷயம் லாலாஜி மகாராஜ் சொல்கிறது, உங்களுக்கு தேவையான பணம் கில்லத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுடைய பண சம்பந்தப்பட்ட லௌகீக வாழ்க்கை உங்களுக்கு தேவையானதை விட கம்மியாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கங்கன்றது. ஏன்னா ஜாஸ்தியாக வந்ததுன்னா நமக்கு ஒரு திமிரு வந்துடும், அகங்காரம் வந்துடும், மாஸ்டரை நோக்கி போக மாட்டோம், கடவுளை நோக்கி போக மாட்டோம். இது 2. மூன்றாவது அவர் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம், எடுப்பாரும் பிடிப்பார் இருந்தால் புள்ள சித்த கலைச்சாப்பில் இருக்கும் தமிழில் சொல்லுவாங்க. எப்போ பாரு எல்லாரும் அப்படியே கொஞ்சிட்டே இருந்தோம்னு சொன்னால் பையன் கொஞ்சம் அப்படியே இருப்பான், ஃபுல் பொட்டென்ஷியல் வெளியில் வராது. ஜில்லத் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்போ பாரு உங்கள்கிட்ட ஏதோ ஒரு குறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அது தானாக அமைஞ்சு போயிடுது. ஒரு ஜோன் அப்படின்ற மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டா
லெஃப்ட்டில் போனால் தப்பு, ரைட்டில் போனால் தப்பு, நின்னா தப்பு, நிற்கலன்னா தப்பு, அப்படி பண்ணியிருக்கலாங்க, இப்படி பண்ணியிருக்கலாங்க, இப்படி செஞ்சுருக்கலாம், அது இப்படி தப்பு பண்ணிட்டாரு, இவரை ப்ரிசெப்டராக பண்ணியிருக்கலாம், இவரை ப்ரிசெப்டர் பண்ணியிருக்கக்கூடாது, ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. ஜாலியாக இருக்கும் லைஃபு. எங்கேயுமே வந்து ஒரு நிம்மதியாக வந்து அப்படி ஜாலியாக அப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்க விட மாட்டாங்க. நம்ம மக்கள் வந்து ஃப்ரீ இன்கமிங் கால் வாங்கிட்டே இருக்கலாம். இதை வந்து தொடர்ச்சியாக தேடு அப்படின்றார். ஒரு தடவை மாஸ்டர் ஒருத்தர் சார்ஜி மகாராஜ் காட்டேஜில் கிண்டலாக கேட்டாங்க, உங்களுக்கு யாருங்க ஜிலத்து, உங்களை போய் யாருக்கு கண்டுபிடிக்கணும், நாங்களாம் ஒரு 5 பேர் எங்களை கை காமிச்சார், எங்கள் இருக்கான் பாரு சுற்றி இதுக்குன்னே வச்சுருக்கேன், நானும் ஒரு ஆள். அதில் நான் எது பண்ணாலும் தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க, என் எதுக்கும் சொல்ல மாட்டான், வெளியில் போய் பேசுவாங்க, மாஸ்டர் இப்படி பண்ணிடக்கூடாது, மாஸ்டர் அப்படி பண்ணிடக்கூடாது. நம்மளாம் அப்படி தானே, நம்மளுக்கு வந்து மாஸ்டர் எப்படி இருக்கணும்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியும், அவருக்கு தெரியாது பாவம். நம்ம வந்து எப்பவும் சொல்லுவோம், தாஜி இப்படி செஞ்சிடக்கூடாது, ஏங்க பாபுஜி இப்படி பண்ணார், சரியில்லை, நானாக தான் இப்படி பண்ணியிருப்பேன். இது மாதிரிலாம் நம்ம ஏன்னா சார்ஜியும் அதே பண்ணியிருக்காரு பாபுஜியோட. நம்ம இதை தொடர்ச்சியாக அதில் வந்து எல்லோரும் பிஹெச்டி நிறையா பிஹெச்டி வாங்கிடுவோம், தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். சுற்றி இருக்கிறவங்க என்றைக்குமே பாருங்கள், வீட்டில் வந்து ஒரு பையனை நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அவனோட ஃபுல் பொட்டென்ஷியல் வராது, கொஞ்சம் அப்படி தட்டிகிட்டே இருக்கணும். தலையாடுறாங்க பாருங்கள், வீட்டுக்கு வீடு வாசப்படி, அம்மாவோட வேலையை அதுதானே, அன்பாக கண்டிக்கிறது அந்த ஜில்லத். சரிங்க, ஒரு அபியாசிக்கு கூட இருக்கிறவங்க மட்டுமா எங்கே இந்த கிரிட்டிசிசம் வரணும் அப்படின்னு சொன்னால், ஏன் கிரிட்டிசிசம் அப்படின்றப்போ மாஸ்டர்னு ஒருத்தர் அருமையான இன்புட் சொன்னாங்க. அந்த கிரிட்டிசிசம் வர வர வரதான் உங்களுடைய தன்மை மாற்றமாக வந்து நல்லா வருது. கிரிட்டிசிசமில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, உடஞ்சி போய் விட்டுருவோம், என்னடா என்ன பண்ணாலும் தப்பு கண்டுபிடிக்கிறாங்களே. இல்லை ஓட ஓட விரட்டினாலும் ஓடி போய் ஜெயிக்கிறது இன்னொன்று. அந்த தன்மையை மாற்றம் வரணும்னு சொன்னால் தப்பு கண்டுபிடிக்கும் போது கூட இருக்கிறவங்க நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கும்போது ஓட ஆரம்பிக்கிறோம், மாற்றம் வருது. இந்த தப்பு எங்கிட்டேருந்து எடுக்கணும்னு சொல்லி நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். 2008 ஆரம்பித்து தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் மாஸ்டர் திருப்பி திருப்பி பேசின டாபிக் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஃபார்மேஷன். தன்மை மாற்றம் தான் ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதான் ஆன்மீக முன்னேற்றம் இந்த பாயிண்ட் இந்த ரீஜன் இருந்தாலும் உண்மையான மாறுதல் அப்படின்னா தன்மை மாற்றம். இந்த தன்மை மாற்றம் வரணும்னு சொன்னால் தானாக வராது. கூட யாராவது 4 பேர் இடிச்சு காட்டுறதுக்கு இருந்தால் தான் நம்மள்கிட்ட என்ன நடக்குதுன்னு தெரிய ஆரம்பிக்கும். இது மிஷனில் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடிச்சு காட்டுறதுக்குன்னு ஒரு நல்ல வழி இருக்குது. அதாவது நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, உலகத்தில் இருக்கிறவங்க உங்களை இடித்து காட்டணும்னு சொன்னால் ஒரே வழி, இப்போ நாங்கள் பண்ணுறவன் மைக்கு பிடிச்சி பேசாருங்க, ஆன்மீகத்தை பற்றி பேசாருங்க, ஆட்டோமேட்டிக்காக கல் விழாருங்க. ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா உலகளாவி ஒரு 20, 30, 40 லட்சம் பேர் இருந்தால் ஜாஸ்தி, 140 நாடுகள். இதே 1960களில் சாரிஜி மகாராஜ் அந்த போதோ இல்லை பாபுஜி மகாராஜ் ஆரம்பித்த போதோ, லாலாஜி மகாராஜ் பற்றி பாபுஜி மகாராஜ் சொன்னதை சாரிஜி சொல்வார். அவர் ஆரம்பித்தோம் மொத்தம் ஒரு 100-150 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ப்ராக்டிஷனர்ஸ்லாம் இருந்தாங்க. ஃபத்தேகர்லேருந்து ஒரு 100-150. அங்கே ஒரு அந்த பஸ்ஸில் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு வந்தாலே என்னமோ உலகத்தை கவர் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ பாபுஜி வந்தார், கொஞ்சம் நாடுகள் நிறைய நாடுகள் போட ஆரம்பிச்சது. சார்ஜி மகாராஜ் எடுத்து அவர் விட்டு கமலேஷ் மாஸ்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 130 நாடுகள் மேலே கொடுத்துருக்காரு. இப்போ அந்த 130 நாடுலேயும் ஒரு டீப்பாக இன்னும் போயிட்டுருக்கு. ஆனால் எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக போகுதா ஈஸியாக போகுதானா இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனத்தொகை 725 கோடி, அதில் கிட்டத்தட்ட 20-30 லட்சம் தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு யாருமே ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, முதல்ல கொஞ்சம் மென்டலு லூஸு ஏதோ நம்மளை பற்றி தப்பு கண்டுபிடிவாங்க. மத்தியானம் 12 மணி தியானத்தை பண்ணிட்டு இந்த மாதிரி வெயிலில் உட்காந்து அருளூஸ் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்னால நம்மள்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்ட்டு அவன் நினைப்பான். இதை மாதிரி பேச 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 தான் உங்களுடைய உண்மையான ஸ்ட்ரென்த்து வளர ஆரம்பிக்குது. எல்லாரும் ஒத்துக்கிற மார்க்கத்தில் போய் நம்மளை அதை பற்றி பேசிட்டோன்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன பெருமை இருக்குது? எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, நோட் அடிக்கிறது ஈஸி, திருடுறது ஈஸி, வேலை செய்யாமல் சம்பாதிக்கிறது ஈஸி, இதை பற்றி பேசினா என்ன பிரயோஜனம்? இருப்பதற்குள் நல்ல விஷயம், கஷ்டமான விஷயத்தை எடுத்து பேசுறது, அதை பற்றி 4 பேருக்கு சொல்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா கிரிட்டிசிசம் நிறைய வர ஆரம்பிக்கும். அந்த கிரிட்டிசிசம் வரும்போது தோண்டு போகிறது ஒரு வழி. இன்னொரு வழி, அந்த கிரிட்டிசிசமை தாண்டி ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்கிறேன், ஒரு நல்ல விஷயம் உலகத்துக்கு போய் சேரணுன்ற என்னுடைய காலகட்டத்தில் என்னால் ஒரு 10 பேரோ 100 பேரோ 1000மோ எவ்வளோ பேரோ இந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் சஹஜ மார்க்கம் ஹார்ட்ஃபுல்னஸ்ன்றது உங்களுடைய ஒரு உங்களை இம்பேக்ட் பண்ணியிருக்கு, உங்களை ஏதோ தொற்றுருக்கு. அதனால தான்
ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வீட்டில் தூங்குறதை விட்டுட்டோ இல்லை படம் போகிறத விட்டோ ஒரு மாலில் போய் ஏதாவது சுற்றுறதை விட்டுட்டோ இங்கே வந்து உட்காந்துருக்கு. எதனாலன்னா இதன் மூலமாக ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்ற போது வரும். இந்த மாற்றத்தை நிறைய பேருக்கு போய் சொல்லணும் அப்படின்னா நம்ம தைரியமாக போய் இதை பற்றி பேச ஆரம்பிக்கணும். இல்லைங்க எனக்கு பேசுவதற்கு எனக்கு அவ்வளோ திறமை கிடையாது, அந்தளவுக்கு இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சேர்ந்து விட்டுட்டு போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ சென்னை மண்டலத்தில் மட்டும் நம்ம தேடி பார்த்ததில் கிட்டத்தட்ட 30-40,000 பேர் லாஸ்ட் 30 வருடங்களில் பர்மனெண்ட் ஐடி கார்டு வாங்கி இன்ட்ரடியூஸ் ஆனவங்க இருக்காங்க. இவங்களே நீங்கள் நிறைய பேர் 95% மேலே இன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க தன்னுடைய ப்ராக்டிஸை தொடர்ச்சி பண்ணலை. நம்மளுடைய குடும்பத்தார் அவங்கள்ட்ட போய் பேசலாம். அவங்கள்ட்ட பேசுறதுல ஒன்றும் நம்மளுக்கு பயமோ தயக்கமோ இருக்குது. யாரும் நம்மளை திட்ட போகிறதில்ல. திட்டினாலும் வாங்கிக்கலாம். ஆஃப்டர் தெரிஞ்ச அண்ணன் அங்கே தானே. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் கோஆர்டினேட்டராக இப்போது சிஸ்டர் ராஜேஸ்வரி வந்திருக்காங்க. இந்த நுங்கம்பாக்கம் அப்படின்ற இந்த சென்டரில் மட்டுமே கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே லாஸ்ட் 20 வருஷத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கிறதா நம்மளுடைய டேட்டாபேஸ் சொல்லுது. இதில் சில பேர் ஊரை விட்டு போயிருக்கலாம், சில பேர் உலகத்தை விட்டு போயிருக்கலாம், சில பேர் அட்ரஸ் மாறி இருக்கலாம், நம்பர் மாறி இருக்கலாம். ஆனால் இவங்கள்ட்ட போய் பேசுவதற்கு நம்மளால் முடியும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம். இப்போது அம்பத்தூர்லேயும் கிளம்ப கூட நான் சொல்லிட்டு வந்தேன். ஒன்றுமே இல்லைன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி போஸ்ட் கார்டில் நம்மளும் அந்த காலத்தில் வரும். ஏழுமலையான் தரிசனம், முருகன் ஏதோ ஒன்று போட்டு யாரும் அனுப்புவாங்க. அதே மாதிரி இந்த ஏரியாவில் நான் இருக்கேன். நீங்கள் ஏற்கனவே தியானம் பயிற்சி பண்ணதாக கேள்விப்பட்டேன். எனக்கு முன்னாடி நீங்கள் இருந்தவர், உங்களுடைய அனுபவத்தை கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. உங்களை தான் நான் பார்க்கலாமா? இது மாதிரி கேளுங்க. திரும்பி அவர் சகஜமாக ஆரம்பிக்கணுன்ட்டு இல்லை, உங்களுடைய அனுபவங்கள்ட்ட உங்கள்கிட்ட நான் கேட்கணும், உங்கள்கிட்ட வந்து நான் பேசலாமா அப்படின்னா அவர் இல்லை ஆமான்னு சொல்ல போகிறாரு. வரப்போகுது. இவங்க திரும்பி வந்தாலே உங்களுக்கு ஒரு யோசிச்சு பாருங்க, 40,000 பேர் ஏற்கனவே மாஸ்டருடைய வேலையில் உருவாகி 1 வருடத்திற்கு மேல் தியானம் செய்து அதன் மூலமாக ஏதோ ஒரு மாற்றத்தை கண்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால ஃபேமிலி பிரச்சனையோ இல்லை அவங்களுக்கு பிடிக்கலையோ இல்லை யார் மேலேயாவது மன வருத்தமோ இல்லை யாராவது அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம், ஜில்லத்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அவங்கள போய் பார்த்து பேசி இது ஒரு வகை. இன்னொரு வகை ஸ்கூல் கனெக்ட், யூ கனெக்ட், இது மாதிரிலாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இப்போ எக்கச்சமாக. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பரீட்சை எழுத போகிற மாணவர்களுக்காக தடையதை உடை இல்லை ஒய் ஸ்டெப் அப்படின்ற ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்கோம். இதை எடுத்துன்னு போகலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள். எதனால் இதை எடுத்துகிட்டு போனோன்னா இதை செய்யும்போது மட்டும்தான் கண்டிப்பாக எதிர்ப்பு வரும். நல்ல விஷயங்களை செஞ்சாலே நாட்டில் எதிர்க்கிறது தான் நம்மளுடைய பணி. அதுக்குன்னே ஒரு சங்கம் நிறைய பேர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த சங்க உறுப்பினர்களும் அவங்கள நோக்கி வருவாங்க, என்னையா பண்ணுறேன்னு கேட்க 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 நல்ல விஷயத்த நான் சொல்கிறீங்க. நீங்கள் யாரையும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. செய்யறதை செஞ்சிட்ருங்க, கூடவே தியானத்தை செய்யுங்க, சுத்திகரிப்பு செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஒன்றுமே இல்லைன்னா ஒரு மன அமைதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்குன்ற விஷயத்த சொல்ல போகிறோம். இதை தான் லாலாஜி மகாராஜ் 3 வார்த்தைகளில் சொல்லிட்டு போயிட்டார். இல்லத் கில்லத் ஜில்லத் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இது ஒரு அபியாசி தொடர்ச்சியாக செய்யும் பட்சத்தில் அவருடைய மன ஓட்டத்தில் நீங்கள் எப்போ இருக்க ஆரம்பிக்கிறீங்க. அவருடைய மன ஓட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்மளுடைய வேலை முடிஞ்சு போச்சு. மாஸ்டர் சொல்லியிருக்காரு 7 மாதம் அவருடைய மன ஓட்டத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய வேலை முடிஞ்சு அந்த பக்கம் கொண்டு போய் அவங்களை தள்ளிடுறாரு. உங்களுடைய என்டைட்டி ஸ்பிரிச்சுவல் என்டைட்டி உருவாயிடுது, நீங்கள் அந்த பக்கம் போயிடுவீங்க. இதை செய்வது ஒரு நல்ல பணி, ஒரு சுகமான சுமைன்னு வச்சுக்கலாம். செய்யும்போது நிறைய பேர் பேசுவாங்க, ஆனால் செய்யலாம். இன்னைக்கு இவ்வளோ பேர் வாலண்டியர்ஸ் இருக்கணும். நம்மளோட மொத்த மூவ்மெண்ட்டே வாலண்டியர் மூவ்மெண்ட்டு தான். இங்கே யாருமே வந்து சம்பளம் வாங்கி வேலை செய்கிறவங்க நம்ம யாருமே கிடையாது. மாஸ்டருடைய அன்பினாலையும் அந்த எங்கிட்ட நான் கண்ட மாற்றத்தையும் உலகத்துக்கு சொல்லணும். சொல்லும்போது கொஞ்சம் பிரச்சனை வரும். பிரச்சனை வருது நல்லதுன்றதான் லாலாஜி மகாராஜ் 100 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த பணியில் இன்னும் மேலே மேலே எல்லாரும் நம்ம கான்ஷியஸாக இது இன்றைக்கி கேட்டுட்டு அப்படியே சாயங்காலம் விட்டுட்டு நாள்லேருந்து திரும்பி பழையபடி இல்லாமல் எடுத்துகிட்டு எனக்கு யார் யாரெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்காங்க நான் போய் பார்க்குறேன். நீங்கள் புதுசாக கூட செய்யணும். ஏற்கனவே இருந்தவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட உங்கள்கிட்ட நான் சகஜமாக கற்றுக்கணுன்னு பேச ஆரம்பித்து பேசுங்க. ஏதோ சொல்லுவாங்க, அப்படியே வந்தாங்கன்னா சரி. ஏன்னா நம்மளுடைய சென்னை மெட்ரோ ஜோனில் ஒரு காலத்தில் நம்ம யோசிச்சது மினிமம் 500 சென்டர் சென்னையில் 2016 வரணும். கொஞ்ச நாள் கழிச்சு 5000 சென்டராவது வரணும். ரோடு அப்படி இறங்கினா ஒரு சென்டர் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம வேலை செய்ய ஆரம்பித்தோம். அது இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா தூரம் இருக்குது. ஆனால் பாதை நல்லா போயிட்டுருக்கு. இந்த பணியில் இன்னும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா கிரிட்டிசிசம் வாங்கி மாஸ்டருடைய அகக்கண்ணில் மனதில் அடிக்கடி நம்மலாம் பிரவேசித்து ஆன்மீக முன்னேற்றத்தை இன்னும் வேகமாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தோடு இந்த பேச்சை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.